பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் கர்த்தர் நம்பத்தக்கவர் என்பதை காட்டுவாராம். நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் சொல்கிறார், நான் நம்பத்தக்கவன் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் தெரியுமா? 8வது வசனம் சொல்லுது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருந்தும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பானா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும்போது அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்படுகிறான். தண்ணீரண்டையிலே நாட்டப்படுகிற ஒரு மரம், ஒரு செடி, அது வளர்ந்து அது கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் தனக்கு உஷ்ணம் வருகிறத அவன் என்ன செய்கிறது இல்லைன்னு சொல்லுது வசனம், அவன் காண மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அவன் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். இந்த கால வேளையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கனி கொடுக்கிற மரத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற ஒருவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் அது வாய்க்குங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த நாளுடைய தேவைக்கு கர்த்தரை நம்புங்கள். நீதிமொழிகள் 16:20 வாசிக்கும்போது, விவேகத்தோடு உங்கள் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் காரியங்களை விவேகத்தோடு நடத்துங்க. ஞானமாய் உங்கள் காரியத்தை செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். கட்டாய நன்மை பெறுவீங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம் ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செய்கிறதுனால தான் நம்முடைய நன்மையை நாம் இழந்து விடுகிறோம். ஞானமாய் உங்கள் வாழ்க்கையில் வேலையை செய்யுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானமாக இருங்க. கட்டாய நன்மை வரும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புங்க. க்ளோரி டு காட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தரை நம்பி பாருங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா?
பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும், நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியத்திற்கும் நாங்கள் உம்மை நம்புகிறோம். விவேகத்தோடு காரியத்தை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். நன்மையை காண செய்யும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.